இந்த பதிவு முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேங்க. நீங்க முக்கியமானதுன்னு நினச்சிங்கன்னா, அதையும் பகிருங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எங்க வீட்ல ஒரு கருப்பு பூனை இருந்ததுங்க. அது வந்து எப்படி இறந்ததுன்னு தெரியல. யாராவது விஷம் வைத்து கொன்றார்களா? அல்லது விஷம் வைத்த எலியை தூக்கி போட்டு இறந்ததா என்று தெரியவில்லை. அது அப்படியே இருக்கட்டும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷம் வச்சு எலிய சாவடிக்கிறீங்கன்னா, தயவு செய்து வெளியில தூக்கி வீசாதீங்க. அத வந்து ஒரு ஆழமான பள்ளம் எடுத்து புதைச்சிடுங்க. ஏன்னா, அத வந்து வெளியில தூக்கி வீசுறதால வாயில்லாத ஜீவன்கள் இந்த கோழி, கோழி எத்தனையோ பேர் கோழி வளர்க்குறாங்க. அவைகள் அத வந்து கொத்தி சாப்பிட்டு இறந்து போகுது. பூனை வளர்ப்பாங்க. பூனையும் அத சாப்பிட்டு இறந்து போகும். ஏன் பறவைகள் கூட அத வந்து கொத்தி சாப்பிட்றதால கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ விழுந்து இறந்து போகுது. ஏன் அதில நெறைய ஈக்கள் மொய்க்கும் இல்லைங்களா? அந்த ஈக்கள் கூட நம்ப மேல கூட வந்து மொய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதனால அந்த விஷம் வைத்து கொல்கின்ற எலிகளை தயவு செய்து பள்ளம் எடுத்து நன்றாக புதைத்து விடுங்கள். ரோட்டில் தூக்கி வீசி எறியாதீர்கள். அதனால நமக்கும் பாதிப்பு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உண்மைனா கமெண்ட் பண்ணுங்க. அதிகம் பகிருங்கள். இது போன்று செய்யாதீங்க. மற்ற ஜீவராசிகளை காப்பாற்றுங்கள். பார்க்கலாங்க அடுத்த வீடியோல.